Hello everyone, welcome to my channel. Today's video is about how to extend commands. Okay, what are commands? கட்டளைகள் கட்டளைகள் ஓகே ஷார்ட்டான கமாண்ட்ஸை எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கிறோம். என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்திருக்கிறேன் about making short commands. கமாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவதற்கு நாங்கள் எவற்றை யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் வேர்ப்ஸ் ஜஸ்ட் ஒரு வேர்ப் யூஸ் பண்ணி எங்களால் ஒரு கட்டளையை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நாங்கள் படிச்சிருக்கிறோம். If you didn't watch those videos, try them. Okay, so for example, come அப்படின்றது V1 form of the verb. ஸோ இந்த கம் அப்படின்ற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணி எங்களால் ஒரு கமாண்டை உருவாக்கலாம். கம் என்றால் வா வா என்பதாக ஒரு கட்டளையை உருவாக்கலாம். அதே போல் go போ. ஓகே, ஈட் சாப்பிடு, give கொடு, take எடு. All of these V1 forms of the verbs are commands. இவற்றை மட்டும் யூஸ் பண்ணி எமக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். Okay, but now in this video we're gonna learn how to extend those commands. Just ஒரு வேர்டை மட்டும் யூஸ் பண்ணி கமாண்ட்ஸை உருவாக்காமல் அதனுடன் இன்னும் நிறைய வேர்ட்ஸை ஆட் பண்ணி ஒரு நீளமான எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் அ கமாண்டை எப்படி உருவாக்கி கொள்வது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இன்றைய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஆர் யூ ரெடி டு லேர்ன் தட்? ஸோ டுடே நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா கம் வா அப்படின்ற வேர்பை மட்டும் யூஸ் பண்ணி வெவ்வேறு விதமான நிறைய கமாண்ட்ஸை எப்படி உருவாக்கி கொள்வது என்ற விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, ஸோ கம் என்று மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணும்போது வா என்பதாக கட்டளை அமையும். அதே போல் கம்மிற்கு முன்னாடி ப்ளீஸ் ஆட் பண்ணும் பொழுது அது கொஞ்சம் பொலைட் ஆன கமாண்டாக மாறும். ப்ளீஸ் கம், தயவு செய்து வாருங்கள். அதே போல தான் கம் ஹியர், கம்மோட சேர்த்து ஹியர் என்பது நாங்கள் ஆட் பண்ணும் பொழுது இங்கே வாருங்கள், கம் ஹியர். நெக்ஸ்ட் ஒன் கம் சூன் என்பது சீக்கிரம் வாருங்கள், கம் சூன். அதே போல் கம் குயிக்லி, that one is also same as soon. ஓகே, சீக்கிரம் வாருங்கள் என்பதுக்கு கம் சூன் என்றும் சொல்லலாம். அதே போல் கம் குயிக்லி என்றும் சொல்லலாம். கம் பேக் திரும்பவும் வாங்க. கம் அகெயின் மீண்டும் வாருங்கள், both are equal. நெக்ஸ்ட் கம் ஸ்லோலி மெதுவாக வாருங்கள். கம் கேர்ஃபுல்லி கவனமாக வாருங்கள். அண்டர்ஸ்டுட்? அதே போல் கம் டுடே இன்று வாருங்கள். ஓகே, இவ்வாறாக டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸை நாங்கள் இந்த ஷார்ட் கமாண்ட் கூட சேர்ப்பதன் மூலமாக ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்மில் கமாண்ட்ஸை உருவாக்கி கொள்ளலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கம் டு என்று யூஸ் பண்ணுவது ஒரு இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்ல. இக்கு இந்த இடத்துக்கு வாருங்கள். பட் லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன், கம் ஹோம் என்ற வேர்டுக்கு நாங்கள் எப்போவுமே டு என்று சேர்ப்பதில்லை. ஓகே, கம் ஹோம் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்வோம். நெக்ஸ்ட் ஒன், கம் டு மை ஹோம் என்னோட வீட்டுக்கு வாருங்கள். இந்த இடத்துல நாங்கள் டு யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஹோம் என்று தனியாக யூஸ் பண்ணும் பொழுது டு யூஸ் பண்ணுவதில்லை. கம்
to Sarah's home. சேராவோட வீட்டுக்கு வாருங்கள். Come to my place. That is also same as my home. என்னோட இருப்பிடம். அதுக்கு வாருங்கள். Understood? Next. Come to the school. ஸ்கூலுக்கு வாருங்கள். Come to the office. ஆஃபீஸிற்கு வாருங்கள். Come to Sri Lanka. ஸ்ரீலங்கா இலங்கைக்கு வாருங்கள். Come to Chennai. சென்னைக்கு வாருங்கள். இவ்வாறாக நாங்கள் ஒரு இடத்துக்கு வாருங்கள் என்பதாக கட்டளையை பிறப்பிக்கும் பொழுது இந்த மாதிரியாக யூஸ் பண்ணுவோம்டா டு என்கின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி கமாண்டை உருவாக்குவோம். அண்டர்ஸ்டூட்? நெக்ஸ்ட், கம் ஃப்ரம். கம் ஃப்ரம் என்பது ஒரு இடத்தில் இருந்து வாருங்கள். கம் ஃப்ரம் த ஸ்கூல். ஸ்கூலில் இருந்து வாருங்கள். ஃப்ரம் என்னும் பொழுது இருந்து என்ற மீனிங்கில் வரும். கம் ஃப்ரம் இங்கிலாந்து. இங்கிலாந்திலிருந்து வாருங்கள். கம் ஃப்ரம் த ஆஃபீஸ். ஆஃபீஸிலிருந்து வாருங்கள். கம் ஃப்ரம் சென்னை. சென்னையிலிருந்து வாருங்கள். ஸோ ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு இடத்தில் இருந்து என்ற மீனிங்கில் வரும். ஸோ கம் ஃப்ரம் என்பதாக நாங்கள் இந்த கமாண்டை நீட்டி சொல்லலாம். கம் வித் என்றால் உடன், யாராவது ஒருவருடன் அல்லது பலருடன். அண்டர்ஸ்டூட்? கம் வித் மீ, என்னுடன் வா. கம் வித் யுவர் ஃபாதர், உனது தந்தையுடன் வா. கம் வித் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுடன் வாருங்கள். கம் வித் யுவர் ஃபேமிலி, குடும்பத்துடன் வாருங்கள். கம் வித் பேபிஸ், குழந்தைகளுடன் வாருங்கள். கம் வித் எவ்ரிஒன், அனைவருடனும் வாருங்கள். கம் வித் சேராவுடன் வாருங்கள். இவ்வாறாக நாங்கள் ஒருவரை அல்லது பலரை அழைக்கிறோம். எப்படி? யாராவது இன்னும் ஒருவருடன் சேர்ந்து அல்லது பலருடன் சேர்ந்து வாருங்கள் என்பதாக அந்த கமாண்டை பிறப்பிப்பதற்காக வித் என்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி கமாண்ட்ஸை உருவாக்குவோம். கம் வித் somebody. அண்டர்ஸ்டூட்? நெக்ஸ்ட், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் வாருங்கள் ஓகே என்பதாக ஒரு காலத்தை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு at, on அல்லது in என யூஸ் பண்ணுவோம். ஓகே, வித் கமாண்ட். ஓகே, கம் at அல்லது கம் on, கம் in இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இவற்றுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்று இப்போ பார்க்கலாம். மூன்றும் ஒரு காலத்தை குறிப்பிடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். பட் தேர் ஆர் சம் டிஃபரன்சஸ் as where we use them. Come at 9:30 a.m. Okay, come at 9:30 a.m. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, பர்ஃபெக்டான ஒரு டைமினை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு நாங்கள் at யூஸ் பண்ணுவோம். Come at 9:30 a.m. Come at 10 p.m. இந்த மாதிரி. அதே போல் நைட்டிற்கும் நாங்கள் at தான் யூஸ் பண்ணுவோம். Come at night என்பதாக. நெக்ஸ்ட், கம் ஆன் மண்டே, கம் ஆன் 6th June இந்த மாதிரி ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்கிறதுக்கு ஆன் யூஸ் பண்ணுவோம். கம் ஆன் மண்டே, கம் ஆன் கிறிஸ்மஸ் டே, கம் ஆன் மை பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் என குறிப்பிட்றதுக்கு ஆன் யூஸ் பண்ணுவோம். கம் ஆன் 6th June, கம் ஆன் 15th November இவ்வாறாக. அதே போல் இன் யூஸ் பண்ணினாங்க ஒரு நாளினுடைய டைம்ஸை சொல்லலாம். அதாவது கம் இன் த ஈவினிங், கம் இன் த மார்னிங், கம் இன் த ஆஃப்டர்நூன் இந்த மாதிரியாக இன் யூஸ் பண்ணி சொல்லலாம். அதே போல் வருடங்களை சொல்லும் பொழுதும், இயர்ஸ் சொல்லும் பொழுதும் இன் தான் யூஸ் பண்ணுவோம். கம் இன் 2025 இந்த மாதிரியாக. அதே போல் தான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த காலங்களை சொல்வதற்காக நாங்கள் ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவதில்லை. லெட்ஸ் see what are them. Come later, come later பிறகு வாருங்கள். Come today, இன்று வாருங்கள். Come now, இப்போ வாருங்கள். Come tomorrow,
நாளை வாருங்கள். Come every day, தினமும் வாருங்கள். Come every morning, தினமும் காலையில் வாருங்கள். இந்த மாதிரியான டைமினை நாங்கள் சொல்லும் பொழுது ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவதில்லை. அண்டர்ஸ்டுட்? அதே போல தான் கம் ஆஃப்டர். ஆஃப்டர் என்பது பின்னாடி. கம் ஆஃப்டர் மீ, எனக்கு பின்னாடி, எனக்கு பிறகு வாருங்கள். கம் ஆஃப்டர் ஹீ கோஸ், அவன் சென்றதற்கு பின்னாடி வாருங்கள். ஓகே, ஹீ கோஸ், அவன் சென்றதற்கு பிறகு வாருங்கள். கம் ஆஃப்டர் லஞ்ச், லஞ்சுக்கு பிறகு வாருங்கள். கம் ஆஃப்டர் ஸ்கூல், ஓகே, ஸ்கூலுக்கு பிறகு, அதாவது ஸ்கூல் முடிஞ்சதன் பிறகு வாருங்கள். கம் ஆஃப்டர் த ஃபெஸ்டிவல், ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு பின்னாடி வாருங்கள். இவராக கம் ஆஃப்டர் என்று சொல்லும் பொழுது ஏதாவது ஒன்றுக்கு பிறகு வாருங்கள் என்பதாக இருக்கும். அதே போல தான் கம் பிஃபோர். பிஃபோர் என்பது முன்னாடி. கம் பிஃபோர் நைட், இரவுக்கு முன்னாடி வாங்க. கம் பிஃபோர் ஹிம், அவனுக்கு முன்னாடி வாருங்கள். கம் பிஃபோர் த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ், ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாருங்கள். கம் பிஃபோர் த லஞ்ச், லஞ்சுக்கு முன்னாடி வாருங்கள். கம் பிஃபோர் த ட்ரெயின் கோஸ், ட்ரெயின் போவதற்கு முன்னாடி வாருங்கள். கம் பிஃபோர் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வாருங்கள். இவராக பிஃபோர் யூஸ் பண்ணி நாங்கள் கமாண்ட்ஸ் உருவாக்கும் பொழுது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கு முன்னாடி வாருங்கள் என்பதாக கமாண்ட்ஸ் அமையும். Now say this. Come for, come to. இவை இரண்டையும் நாங்கள் ஒரு ரீசன் சொல்வதற்காக யூஸ் பண்ணலாம். இந்த ரீசனுக்காக நீங்கள் வாருங்கள். ஓகே, கம் for யூஸ் பண்ணவும் முடியும், கம் to யூஸ் பண்ணவும் முடியும். பட் there are some little differences between them. Look at the commands. Come for me, come for my family, என்னோட ஃபேமிலிக்காக வாருங்கள். Come for the dinner, come for the lunch, come for a vacation. ஓகே, இந்த எல்லா கமாண்ட்ஸ்லையும் for இதுக்கு பிறகு நாங்கள் யூஸ் பண்ணியிருப்பது nouns, பெயர் சொற்கள். ஓகே, பெயர் சொற்கள். See the next set. Come to meet me, come to see my family, come to have dinner, come to prepare lunch, come to enjoy on a vacation. ஓகே, இந்த செட் ஆஃப் கமாண்ட்ஸில் to இதுக்கு பிறகு நாங்கள் யூஸ் பண்ணியிருப்பது ஒரு verb, V1 form of the verb. Come to meet, come to see, come to have, come to prepare, come to enjoy. இவ்வாறாக ரீசனாக அமைவது ஒரு ஆக்ஷன், ஒரு வினைச்சொல், ஒரு செயற்பாடாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் to அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். அதே போல் ரீசன், காரணமாக இருப்பது ஒரு நவுன், பேர் சொல்லாக இருக்கும் பட்சத்தில் come for என்று யூஸ் பண்ணுவோம். come for me, come to meet me, என்னை சந்திக்க வாருங்கள். come for my family, எனது குடும்பத்துக்காக வாருங்கள். அதே போல் to யூஸ் பண்ணினால் come to see my family, என்னோட குடும்பத்தை பார்க்க வாருங்கள், என்னோட குடும்பத்தை பார்ப்பதற்காக வாருங்கள். That is the reason. Understood? Finally, let's make some lengthy commands using those prepositions. Okay, are you ready? See the first one. Come to the playground with the team to practice football for the final match. Okay, I have used several prepositions to make a lengthy command. Can you make such a command?
come to the playground with the team to practice football for the final match. See the next one. Come to the class tomorrow at 9:30 a.m. with your parents to get the progress reports. See again. Come to the class tomorrow at 9:30 a.m. with your parents to get the progress reports. See the last one. Come to my home with your family for dinner on Monday. Come to my home with your family for dinner on Monday. Have you got how to make lengthy commands? Then try to make such lengthy commands on yourself. Take a verb as a command and extend it to make a lengthy command. கமாண்ட்ஸை நீளமானதாக உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் சொல்லக்கூடியதாக உருவாக்குவதற்கு தேவையான நிறைய விஷயங்களை இன்றைய வீடியோவில் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஸோ ட்ரை டு யூஸ் தெம் இன் யுவர் டெய்லி கன்வர்சேஷன்ஸ். Try to make at least 10 commands on your own and put them in the command box. So let's meet in the next session. Until that, take care everyone.